Hi, hello friends, welcome to the channel Flavorsamayal. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் டேஸ்டியான சாக்கோ பனானா கப் கேக் தான் செய்ய போறோம். இந்த கேக் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஆர்டராவே கிடைச்சிருச்சு. ஒரு 12 கப் கேக் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி தான் நம்மட்ட வந்து நார்மல் கப் கேக் வந்து வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துனால நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பனானா கேக் செஞ்சு தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காண்டி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து நம்ம வீட்டு குட்டீஸ்களுக்கு ஒரு 5 கப் கேக் வந்து எடுத்துக்கிடலாம் அப்படினால கொஞ்சம் பல்காவே செய்யறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 6 பனானா எடுத்து ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நீங்க தேவைப்பட்ட மிக்ஸி ஜார்ல போட்டு கூட பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு அதுல 2 முட்டை வந்து உடைச்சு ஊத்திக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் இருக்க முட்டையா பார்த்து எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. முட்டையில வெனிலா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ணும்போது முட்டையோட வாடை எதுவுமே தெரியாம நம்மளுக்கு கேக் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனாலதான் முட்டையை பீட் பண்ணும்போதே வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம சேர்த்து பீட் பண்றோம். நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் பீட்டர்ல பீட் பண்றேன். இது நார்மல் மிக்சியில கூட நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அந்த ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்க தேவைப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதெல்லாம் நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துக்கிடலாம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ண சர்க்கரை வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கிடலாம். நீங்கள் பவுடர் பண்ணாத சர்க்கரை எடுக்கீங்க அப்படின்னா 3/4 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து சேர்த்தாலே இனிப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும். கப் கேக் எப்போதுமே ஓவரா திகட்டுற அளவுக்கு இனிப்பு இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காது. அதனால 3/4 கப் அளவுக்கு பவுடர் நார்மல் சர்க்கரை சேர்க்கும் போது நமக்கு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதுல 1/4 கப் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. நீங்க ஆயிலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பட்டர் கூட சேர்த்துக்கிடலாம். இன்னுமே டேஸ்ட் ரிச்சா எடுத்து கொடுக்கும். ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஜஸ்ட் 2 நிமிஷம் மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அரிப்பு வச்சுட்டு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு வந்து சேர்த்துக்கோங்க. நான் எப்போதுமே பாத்தீங்கன்னா 2 முட்டை எடுக்கன்னா 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு தான் சேர்ப்பேன். கப் கேக்கு இந்த அளவு வந்து எனக்கு எப்போதுமே கரெக்டா இருக்கு. அதனால 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு இதுல 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்திருக்கேன். நான் பாத்தீங்கன்னா கப் கேக் செய்யும் போது எப்போதுமே பேக்கிங் சோடா சேர்க்க மாட்டேன். பேக்கிங் பவுடர் சேர்த்து ரொம்பவே ஃப்ளபியா கிடைக்கும் கேக் பாத்தீங்கன்னா. இப்போ அரிச்சு சேர்த்ததுக்கு அப்புறம் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம பனானா கேக்கோட பேட்டர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே திக்கா தான் இருக்கும். அதில் பனானாலாம் சேர்க்கறதுனால ஒரு திக்கான பேட்டரா தான் கிடைக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதில் 1/4 கப் அளவுக்கு பால் வந்து எடுத்து சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பாலே கரெக்டாக இருந்துச்சு. பால் சேர்த்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மசிச்சு வச்சிருக்க பனானாவை இதோட சேர்த்துக்கிடலாம். நீங்க இதுல என்ன பனானா வேணாலும் சேர்த்துக்கலாம். செவ்வாழைப்பழம் சேர்த்தீங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ பனானா சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல சாக்கோ சிப்ஸ் இருந்தா சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சாக்கோ சிப்ஸ் இல்லைங்கிறதுனால டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை துருவி வந்து சேர்த்திருக்கேன். இப்படி இதோட சேர்த்து ஃபில்லிங்ல ரெடி பண்ணும்போது கேக் சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்லயும் சாக்லேட் பனானான்னு சாப்பிடும்போது குழந்தைங்க இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் பனானா கப் கேக்கோட பேட்டரி எவ்வளவு அளவுக்கு திக்கா இருக்கு அப்படின்னு. இப்போ கப் கேக் லைனர் வந்து எடுத்து வச்சாச்சு. இது மொத்தம் எனக்கு இந்த பேட்டரியில பாத்தீங்கன்னா 17 கப் கேக் கிட்ட கிடைச்சிச்சு. இப்போ நம்ம லைனருக்கு பாதி அளவுக்கு மட்டும் பேட்டரி வந்து ஊத்திக்கிடலாம். நமக்கு ரைஸ் ஆகி கிடைக்கும் போது ஃபுல்லா கிடைச்சிரும். அப்போ ஈவனா இருக்கும் கேக் பார்க்கும்போது. இப்போ கப் கேக் லைனர்ல ஊற்றினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனை 180 டிகிரில 10 மினிட்ஸ் வந்து நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 30 to 35 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கிடலாம். எனக்கு எப்போதுமே கப் கேக் செய்யும் போது பார்த்தீங்கன்னா 35 நிமிஷம் போல் ஆகும். இந்த பேட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கடாயில் கூட செய்யலாம். இப்போ கப் கேக் லைனரில் ஊற்றியாச்சு. அவனில் வச்சு ஒரு 35 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான டேஸ்டியான மாய்ஸ்டியான சாக்கோ பனானா கேக் வந்து கிடைச்சிருச்சு. இதை டெலிவரி பண்ணப்பறம் அவங்களுமே சாப்பிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சொல்லியிருந்தாங்க. அதுவே ரொம்பவே ஹாப்பி. அது அவங்க வீட்டு குட்டீஸ்களுக்குமே ரொம்பவே விரும்பி பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லியிருந்தாங்க.
உங்களுக்கு யாருக்காவது குன்னூர் அரவங்காடல் ஏரியாவில் இருக்கீங்க, கேக் தேவைப்பட்டுச்சுன்னா நான் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட எல்லா வகையான கேக்ஸும் கிடைக்கும். கப் கேக்லேருந்து ப்ரௌனிலேருந்து டீ கேக் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏபிசி மால்ட் பவுடரும் நம்மக்கிட்ட நம்ம ஹோம்மேடாக ரெடி பண்ணுறோம். அது ஃபுல்லாகவே டெலிவரி பண்ணிடலாம். எங்கேனாலுமே நம்ம கொரியர் சார்ஜ் இல்லாமல் சூப்பராக டெலிவரி பண்ணிடலாம். இந்த கேக்கோட ஸ்பான்சினஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. உள்ள ஒவ்வொரு பைட்லையும் பார்த்தீங்கன்னா சாக்லேட்டும் கிடைக்கும், பனானாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கறதால ரொம்பவே டேஸ்டியான பனானா கப் கேக் ரெடி ஆகிருச்சு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நார்மல் கடாயில் செய்கிற கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது, நீங்களும் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பனானா கப் கேக் செஞ்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.